Wait. So now the next question, solve this. You consider the LHS 2 tan inverse cos x. 2 tan inverse cos x. இந்த 2 tan inverse ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணு. அதாவது 2 tan a எப்படி எழுதுவோம்? tan a plus tan a. Similarly இங்கே 2 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். You know the formula tan inverse a tan inverse b tan inverse of a plus b by 1 minus ab. ஸோ இதுக்கு ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்க, இது பி, அந்த ஃபார்மில் இது எழுதியாச்சு. cos x plus cos x 2 cos x. தென் 1 minus cos squared x என்ன? sin squared x. ஸோ 2 cos x by sin squared x, அதை mark it as 1. இப்போ given 2 tan inverse cos x equal to tan, இது வந்து from the question இந்த மாதிரி அவங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 2 tan inverse cos x, இதை ப்ளஸ் இந்த சைடு கொண்டு வந்துடும், மைனஸ் ஆயிரும். ஸோ இது வந்து we have found இந்த ஃப்ரம் 1 இங்கே எழுதியிருக்க ஃப்ரம் 1 அப்படின்னு சொல்லி, இது you write as it is. ஸோ tan inverse a மைனஸ் tan inverse b ஃபார்மில் வந்துடுச்சு. tan inverse a மைனஸ் tan inverse b ஈக்குவல் டு tan inverse, இங்கே மைனஸ் வரப்போ நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸு, டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் மைனஸு, டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸு. இதெல்லாம் ஆஃப்டர் தட் மியர் கால்குலேஷன். ஸோ இதில் வந்து இதை கேன்சல் பண்ணுற மாதிரி, இதுக்கெல்லாம் கால்குலேஷன் தான் இதுக்கப்புறம் வர்றது. ஸோ இந்த tan இன்வெர்ஸை அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? ஜஸ்ட்டு tan, யூ நோ tan 0 0. ஸோ இந்த இது இங்கே 0 இன்ட்டு சம்திங் 0. ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வராது. ஸோ நியூமரேட்டர் மட்டும் இருக்கும். இதில் 2 sin x காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துகிட்டு திஸ் ஈக்குவல் டு 0 1. ஸோ tan 1ன்னா என்ன? tan pi by 4. ஸோ தட் இங்கே x is equal to 0. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து n pi plus alpha. If sin x equal to sin alpha, x is equal to n pi plus alpha. Tan x equal to tan alpha அப்படின்னா x is equal to 2n pi plus alphaன்னு சொல்லி you know the condition. இந்த கண்டிஷன் வந்து தெரியும். ஸோ அதுபடி எங்கள் ஆல்ஃபாங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 0 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ n pi, தென் இங்கே ஆல்ஃபாங்கிற இடத்துல pi by 4. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். dx. ஸோ dy கீழே இந்த y by -1, இந்த dx மேலே போயிடும். இங்கே dxும் இந்த y -1 கீழே வந்துடும். இப்போ இது ஓகே, இது லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் என்ன. பட் இங்கே வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். பிகாஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸை காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? x + 1 x னா ஸோ a by x ப்ளஸ் b by x ப்ளஸ் 1. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும். பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். இதை அப்படியே எழுதிட்டு இதை பெட்டர் இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்க. நம்ம ab வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே +1 இருந்தால் இது -1 சப்ஸ்டிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்? 0. புட் x ஈக்குவல் டு -1. யூ நோ a வேல்யூ அண்ட் b வேல்யூ. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு 0ன்னு போட்டுக்கோ. இந்த வேல்யூலாம் நம்மளாக சப்ஸ்டிட் பண்ணுறது தான். கன்வீனியண்ட்டாக இங்கே +1னா -1 எடுப்போம். இங்கே டேர்ம் இல்லை, அப்போ நம்ம x is equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போது அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக மாற்றி a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் திரும்ப இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ டேக்கிங் இன்டகிரல் போத் சைடு. இது என்னது? லாக். இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இது இங்கே வந்து log x வந்துடும், இதுக்கு log m/n. அடுத்தது c வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார் திஸ் இட் இஸ் given the curve passes through 1, 0. ஸோ எக்ஸுக்கு 1 yக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணினா இதில் find the equation of 2 tangents that can be drawn from this to the ellipse. இந்த எலிப்ஸுக்கு 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம், அதனுடைய ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எலிப்ஸ் இஸ் given as இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ you are dividing by 14.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 7 ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர்ட் அண்ட் திஸ் இஸ் பி ஸ்கொயர்ட். த கண்டிஷன் ஃபார் த லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி டு பி எ டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ் இஸ் இது வந்து நீ மெமரியில் வச்சுக்கணும். இது வந்து கண்டிஷன். ஸோ இதில் ஏ ஸ்கொயர்டு வேல்யூ பி ஸ்கொயர்டு வேல்யூ நமக்கு ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணினா ஃபைனலாக இந்த ஸ்டெப் வரும். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் எம் வேல்யூ 2 வேல்யூ கிடைக்குது. அப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்குது, டேஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த கண்டிஷனில் இப்போது எம்மோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. எம் எழுத மறந்துட்டேன், எம் ஸ்கொயர்டு. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபார் எம் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் 1/n ஸ்கொயர்டுனா 1 getting this value. நெக்ஸ்ட்டு m equal to 1 இந்த சேம் ஃபார்முலா. So finally you are getting this answer. Find the probability mass function and cumulative distribution. So ரெண்டு இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். கேர்ள்ஸும் பாய்ஸோட இது மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா பி ஆஃப் கேர்ள்ஸும் ஆஃப், பி ஆஃப் பாய்ஸும் ஆஃப். டோட்டலி 4. let x denote the number of girls வந்து செலக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நோ கேர்ள்ஸ், மொத்தம் வந்து 4 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம செலக்ட் பண்ணுறப்போ எல்லாமே பாய்ஸாக இருக்கலாம். அப்போது நோ கேர்ள்ஸ், 4மே பாய்ஸு, நோ கேர்ள்ஸு. ஸோ நோ கேர்ள்ஸ் அப்படிங்கிறப்போ எக்ஸோட வேல்யூ 0. 1 கேர்ள் எக்ஸ் வேல்யூ இப்போ கண்டிப்பாக 1/16. அடுத்தது 1 கேர்ள் 3 பாய்ஸு. 1 கேர்ள் 3 பாய்ஸ் அப்படின்னா 4C1 அவுட் ஆஃப் 4 நம்ம வி ஆர் செலக்டிங் 1. இந்த 1/16 அப்படியே தான் இருக்குது. ஏன்னா 4 பேர் வந்ததாவே 1/16. this one. Then 2 girls then boys. இதுக்கு என்ன எழுதிக்குவே 1/16. இங்கே 4C2 1. இது கேன்சல் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு 3 girls 1 boys. 3 girls 1 boy. இது டோட்டலாகவே எப்பொழுதுமே 1/16. 3 girls 4C3 அப்படின்னா this is equal to 4C1. இது உங்களுக்கு தெரியும், NCR equal to NCN minus R. 4C1 is 4. இதை கேன்சல் பண்ணிக்க. தென் ஆல் ஆர் கேர்ள்ஸு, இதுக்கு வந்து 1/16. 4C4னா திஸ் இஸ் 1. அப்போ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி அந்த மாஸ் ஃபங்க்ஷனை இப்படி டோட்டலாக நம்ம எழுதணும். எப்போல்லாம் 1/4 வந்தது? எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணப்போ 1/4. ஏன்னா அது தனித்தனியாக எழுத வேண்டியதில்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படியெல்லாம் தேவையில்லை. எந்தெந்த வேல்யூக்கு 1/4, எந்தெந்த வேல்யூக்கு 1/16, எந்த வேல்யூக்கு 3/8. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஹியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஹியூமுலேட்டிவ்னாவே கேபிட்டல் எஃப் தான் நமக்கு வரும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். எஃப் ஆஃப் 0. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன வந்தது? நோ கேர்ள்ஸ் அப்படிங்கிறப்போ 1/16. அடுத்தது எஃப் ஆஃப் 1 கேர்ள் வருது. 1 கேர்ள் வரப்போ இதை வந்து ஹியூமுலேட்டிவ்னாவே என்ன அடுத்தடுத்து ஆட் பண்ணுறது. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது கூட 3 ஆட் பண்ணுறேன்னு வைய 7 கூட ஒரு 5 ஆட் பண்ணுறேன்னு வைய 12. அப்படி தான் போட்டணும். அது தட் இஸ் ஹியூமுலேட்டிவ். ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆன்சரை அடுத்ததில் வர்றதை ஆட் பண்ணேன். இந்த 3/8 எங்கே இதை பார்த்து நான் இது பண்ணிக்கணும். 3/8 எக்ஸ் ஈக்குவல் 46 கொஸ்டின் நம்பர் ஏபிசி வெக்டர். ஃபஸ்ட்டு யூ ஆர் ஃபைண்டிங் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ்னாவே மேலே ஐஜேகே, அப்புறம் ஏவோட காம்பனண்ட் பியோட காம்பனண்ட். ஃபைண்ட் இட். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி. ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட் எழுதுகிறப்போ ஏ கிராஸ் பியினுடைய இந்த வேல்யூ இல்லையா, இங்கே எப்போவுமே என்ன எழுதணும்? கிராஸ் வரப்போ ஐஜேகே, ஏ கிராஸ் பியினுடைய இந்த வேல்யூ என்ன வரும்? 1 8 5. தென் சி என்ன? வாட் இஸ் சி? 3 2 1. ஸோ திஸ் இஸ் 3 2 1. ஸோ நல்லா ஞாபகத்துக்கு இங்கே கிராஸ் ப்ராடக்ட் வர்றப்போ ஃபஸ்ட்டு ஐஜேகே தான் எழுதணும். இந்த பாக்ஸ் வரும். இப்படி பாக்ஸ் வர்றப்போ ஐஜேகேவே இருக்காது. இப்போ இதுக்கே வந்து அந்த பெட்டின்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட்டு இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் அப்படியே எடுத்துருது. இந்த மாதிரி வரும் ஏபிசி. அந்த மாதிரி இதுக்கு வந்து நோ ஐஜேகே, ஜஸ்ட்டு ஏ காம்பனண்ட் பி காம்பனண்ட் சி காம்பனண்ட் அப்படின்னு வரும். பட் இந்த மாதிரி கிராஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஐஜேகே தென்
செகண்டு தேர்டு இது ஃபஸ்ட்டு இது ஓவர். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஐஜேகே பி காம்பனண்ட் சி காம்பனண்ட் பி கிராஸ் சி இது இதனுடைய காம்பனண்ட் தெரிஞ்சு தட் இஸ் த ஆன்சர். Next, if Z1 is given, Z2 is given, find the inverse of Z1, Z2 and Z1 by Z2. Z1, Z னா ரெண்டையும் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிக்க. Z1 by Z னா டிவைட் பண்ண அதுக்கு இன்வர்ஸ். இன்வர்ஸுங்கிறப்போ Z1, Z2 ஹோல் இன்வர்ஸ். இதுக்கு Z1 by Z2 ஹோல் இன்வர்ஸ்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதை ப்ராடக்ட்டு ஆர்டினரியே தெரியும். ஃபஸ்ட் இன்ட்டு செகண்டு தேர்டு ஃபோரு ஐ ஸ்கொயர்டு வர்றப்போ -1 சொல்லும். இன்வர்ஸ் ஆஃப் திஸ் 1 by Z1 Z2. இதுக்கு காஞ்சுகேட் யூ ஆர் டேக்கிங் த காஞ்சுகேட். இதெல்லாம் கால்குலேஷன். அடுத்தது இன்வர்ஸ் ஆஃப் Z1 by Z2 இஸ் நத்திங் பட் 1 by Z1 Z2. அது Z2 by Z1 Z2 Z1. நவ் டேக் த காஞ்சுகேட். ஸோ இதோட வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். Solve the equation this if it is known that 1/3 is a solution. இது ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் 4 பவர் 3 பவர் 2 இருக்கும். அடுத்தது பவர் 1 6. இந்த 1/3 ஒரு சொல்யூஷன் கொடுத்து இன்னொரு சொல்யூஷன் கேட்டால் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எடுத்துக்க. திஸ் இஸ் டைப் 2. டைப் 2ல் பார்த்தீங்கன்னா ஈவன் டிகிரி இங்கே பவர் 4ன்னு இருக்குது. ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு ஒன்று எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x² எழுதிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 இதை எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு இது -5 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது இங்கே என்ன இருக்குது -38. ஸோ எக்ஸ் பவர் 4 டேர்முக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்மு ஈவன் டேர்மு ஈவன் பவர் வருது. அடுத்தது இதோட இது டைப் 2ல் வர கண்டிஷன். நான் இது சிம்பிளை பண்ணி காமிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணினா ப்ராப்பரான கிவன் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். இந்த கிவன் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இது நான் ப்ராக்கெட் இது எக்ஸாம் பர்பஸ் இல்லை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/=yன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணு. யூ ஆர் கெட்டிங் திஸ் ஸ்டெப். +2 அந்த சைடு கொண்டு போனால் டன். ஸோ நவ் யூ நோ x² + y² தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ப்ளஸ் 1/x ஆல்ரெடி ஒய்ன்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணாது ஆட் பண்ணாது. ஒய் வேல்யூ ஒய்யை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி ஒய்யை என்னென்னு வச்சுட்டோம் எக்ஸ் ப்ளஸ் 1/x. திரும்ப சிம்ப்ளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ 3 1/3. இங்கே ஒய்க்கு 2 வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு 10/3ன்னு எடுத்துட்டு 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது -5/3ன்னு எடுத்து another 2 ரூட் கண்டுபிடிச்சோம். ஸோ டோட்டலாக மொத்தம் நமக்கு எத்தனை கிடைக்கும், 4 ரூட். ஏன்னா பவர் 4 அப்படிங்கிறப்போ பிகினிங்லேயே தெரிஞ்சிடும் மொத்தம் நமக்கு 4 ரூட் வேணும். க்யூப்னா 3 ரூட், ஸ்கொயர்னா 2 ரூட். ஸோ when x = this இதெல்லாம் கால்குலேஷன் தான் இப்படி பார்த்து